TN24 நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில நிர்வாகி திரு வீர திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தலை பாஜக புறக்கணிக்கிறதாக அறிவிப்பு வெளியில வந்திருக்குல்ல சார், என்ன காரணம்? ஏன் அதிமுக முன்னாடி புறக்கணிச்சாங்க, இப்ப பாஜக தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிக்கு உறுதுணையாக செயல்படுகிறதா, எப்படி சார் இதை பாக்குறது? தலைவர் அண்ணாமலை அவர்கள் இது குறித்து மிக தெளிவான விளக்கத்தை தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். பொதுவா பாரதிய ஜனதா கட்சியோட அரசியல் வரலாறு, குறிப்பா தேர்தல் வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அது பொது தேர்தலா இருந்தாலும், நாடாளுமன்றத்துக்கு நடக்கக்கூடிய பொது தேர்தலா இருந்தாலும், சட்டமன்றங்களுக்கு நடக்கக்கூடிய பொது தேர்தல்களாக இருந்தாலும் கூட, அது இடைத்தேர்தலா இருந்தாலும் கூட, எந்த ஒரு தேர்தலையும் நாங்க அவ்வளவு சாதாரணமா அவ்வளவு எளிதா புறக்கணிக்க மாட்டோம். எல்லா தேர்தலையும் நாங்க கலந்துப்போம். ரிசல்ட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சு கூட கலந்துப்போம். உதாரணத்துக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தல், அதுலயும் கூட கலந்துக்கிட்டோம். ஆனா திமுக எப்பெல்லாம் ஆட்சியில் இருக்குதோ அப்பெல்லாம் இடைத்தேர்தல உலக வரலாற்றிலேயே, ஜனநாயக நாடுகளோட வரலாற்றிலேயே நடக்காத அளவுக்கு ரொம்ப அராஜகமா அநீதியான வகையில நடத்திட்டு இருக்கிறாங்க தேர்தலை. எல்லாருக்கும் தெரியும், திமுக தான் முதல்ல இந்த திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை தேர்தலுக்கு, இடைத்தேர்தலுக்கு கொடுத்துச்சு. எக்கச்சக்கமா காசை இறக்குவாங்க. நிறைய அங்க பார்த்தோம்னா அட்டுழி நடக்கும், அராஜகம் நடக்கும். கும்பலா அவங்க ஆட்கள் எதிர்கட்சிக்காரங்களை மிரட்டுறது, மக்கள் கொஞ்சம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இயல்பா போய் பயம் இல்லாம நியாயமான வகையில ஓட்டு போடுன்னு வர்ற மக்களுக்கு எதிராக ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். உதாரணத்துக்கு சென்னையில ஒரு முறை நடந்த இந்த உள்ளாட்சி தேர்தல், வார்டு கவுன்சிலருக்கான தேர்தல் இருக்குல்ல, அதுல வன்முறை எக்கச்சமா இருந்துச்சு. அருவாளை தூக்கிட்டு, கத்தியை தூக்கிட்டு டாடா சுமோ கார்ல நிறைய பேர் போனது எல்லாருக்கும் தெரியும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டே, சென்னை உயர் நீதிமன்றமே அதை கண்டிச்சு. அந்த அளவுக்கு மோசமா தேர்தல்கள்ல திமுக பண்ணோம். இந்த திருமங்கலம் ஃபார்முலால ஆரம்பிச்சு இதே இந்த ஈரோடுல ஏற்கனவே ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சுல. இப்ப மறைந்த EVK இளங்கோவன் அவர்களோட பையன் இறந்தப்பறம் இவர் அந்த எலெக்ஷன்ல நின்று அந்த இடைத்தேர்தல ஜெயிச்சார். அப்பவே அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் பட்டியல ஆட்டு மந்தைய அடைக்கிறது மாதிரி, ஆடு மாடெல்லாம் பட்டியல அடைப்போம்ல, அந்த மாதிரி அவங்கள உள்ள காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உட்கார வச்சு, அதை விட கொடுமையா உதயநிதியோட படத்தை போட்டு கொன்னு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் மறுபடியும் இப்ப வரப்போகுது. இது 2வது இடைத்தேர்தல். அங்க இந்த இடைத்தேர்தல நம்ம குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா அவர் தவறிட்டாரு. அதனால எலெக்ஷன் கமிஷன் இந்த இடத்துல வைக்குது. அதை புரிஞ்சுக்க முடியுது. எலெக்ஷன் கமிஷன் கரெக்டா தான் நடத்துது. ஆனா திமுக என்ன பண்ணுவாங்க, தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகச்சிறப்பாக குறிப்பிட்டு சொல்லியிருப்பது போல, மாவட்ட நிர்வாகம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் இவங்களெல்லாம் வச்சுதான் மாநில அரசாங்கம், அந்த மாநில அரசாங்க அதிகாரிகளை வச்சுதான் இந்த தேர்தல் நடத்த போகுது. ஏற்கனவே இடைத்தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்பவும் அவங்க அந்த மாதிரி தான் பண்ண போறாங்க. இது ஒரு ஜனநாயக விரோதம், அட்டூழியம். இந்த அட்டூழியத்துக்கு நாம மக்கள் மத்தியில தான் தீர்வு தேடணும், மக்களுக்கு புரிய வைக்கணும். இப்ப நாங்க எலெக்ஷன்ல கலந்துக்கிட்டோம்னா அது சாதாரணமா போயிடும், பேசு பொருள் ஆகாது. எல்லா கட்சியும் கலந்துக்கிறாங்க. ஏழை எளிய மக்கள் என்ன செய்வாங்க, பாவம் இல்லையா, அவங்க பணத்துக்கு கஷ்டப்படுறாங்க. திமுக மக்களோட வறுமையையும் அறியாமையும் பயன்படுத்தி அவங்களுக்கு, இவங்க ஏற்கனவே கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை கொஞ்சம் கொடுத்து, 2000 ரூபாயோ 5000 ரூபாயோ காசு கொடுத்து அவங்க ஓட்டு வாங்கிடுவாங்க. அதனால அதுல வெற்றிங்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஈஸியா வெற்றி அடைஞ்சிட முடியும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்ப நாமளும் இதுல எலெக்ஷன்ல போய் கலந்துக்கிட்டோம்னா திமுகவோட இந்த தகுடு தத்தங்கள்லாம் மக்களுக்கு தெரியாம போகும். இது ஒரு பேசு பொருளா ஆகாம போயிடும். அதனால ஜனநாயகத்துல மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை, ஒரு உரையாடலை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் எல்லோரோடும் பேசி, எங்க தலைவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழக தலைவர், எங்க கட்சி மூத்த தலைவர்கள், எங்களோட கோர் கமிட்டி, எங்க கட்சியோட மாநில நிர்வாகிகள், அவங்கள்ட்ட மட்டும் பேசல, எங்க கட்சியோட அகில இந்திய தலைவர்கள் கூட மட்டும் பேசல, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்கள் எல்லார்கிட்டையும் பேசியும் கூட இதை நம்ம ஒரு பேசு பொருளாக்கணும். தமிழகம் முழுவதும் மக்களுக்கு, ஈரோடு தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு மிகப்பெரிய கூட்டணி, மிகப்பெரிய அரசியல் கட்சிகள்லாம் அதுல இருக்கின்றன. அவங்களே தேர்தலை புறக்கணிக்கிறாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு மக்கள் காது கொடுத்து கேட்கணும். தலைவர் அண்ணாமலை அவர்கள் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் காரணத்தை எடுத்து சொல்லும் பொழுது மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த தேர்தல்ல நாங்க கலந்துக்கல. மற்றபடி எங்க தலைவரே சொல்லியிருக்கிற மாதிரி காஷ்மீர்ல தீவிரவாதிகள் மக்களை மிரட்டுவாங்க.
எங்க கட்சி தலைவர்களை மிரட்டுவாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு எத்தனையோ முறை நேரடியா மிரட்டி இருக்கிறாங்க. அப்பெல்லாம் கூட மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறது மட்டும் இல்லாம எங்களோட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் நிறைய பேர் அப்படியே தேர்தலில் போட்டி போட்டு தீவிரவாதிகளுக்கு எதிராகவே போட்டி போட்ட தைரியசாலிகள், வீர புருஷர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள். அதே போல நக்சலைட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா இருக்குல்ல, அவங்களாம் மிரட்டுவாங்க, பிஜேபிக்கு எதிராக பேசுவாங்க, மக்களை வந்துட்டு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்க ஒருபோதும் பயப்பட மாட்டோம், தைரியமா போய் நிற்போம், மக்களுக்கும் அந்த தைரியத்தை கொடுப்போம். நாங்க தைரியம் கொடுத்தோம்னா மக்களுக்கு தைரியம் வரும். நம்ம நல்லது கெட்டதுல பாரதிய ஜனதா கட்சி வந்து நிக்கணும், மக்கள் நம்புவாங்க. சோ நக்சலைட் மிரட்டல் இருக்கிற இடத்துலயும் நாங்க தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். தீவிரவாதிகள் மிரட்டலுக்கு அப்புறமும் கூட காஷ்மீர் போன்ற ஏரியால கூட நாங்க தேர்தலை தைரியமா சந்திச்சிருக்கிறோம். இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு காரணம் தேர்தலை சந்திக்க எங்களுக்கு தைரியம் இல்லாம இல்ல, காஷ்மீர்லயே சந்திச்ச எங்களுக்கு நக்சல்பாரி தீவிரவாதிகள் கூடவே, நக்சலைட்டு கூடவே, மாவோயிஸ்ட் கூடவே எதிர்த்து நின்ன எங்களுக்கு இந்த திமுக காரங்க ஒரு பெரிய விஷயமா அது விஷயம் இல்ல. ஆனா இவங்க காசு கொடுப்பாங்க, நாங்க காசு கொடுக்க மாட்டோம். இவங்க மக்களை ஆடு மாடா நடிச்சு ஒரு பட்டியல அடைப்பாங்க. அந்த அராஜகம், அந்த அட்டூழியத்தை, அநாகரிக செயலை நாங்க ஒருபோதும் பண்ண மாட்டோம். இவங்க செய்யறதெல்லாம் எப்படி நம்ம தெரியப்படுத்துறது மக்கள் மத்தியில? அதுக்கு தேர்தலை புறக்கணிச்சா தான் முடியும். உதாரணத்துக்கு இப்ப கிராமங்கள்லாம் இருக்கின்றன, அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முதற்கொண்டு அரசியல் தலைவர்கள் முதற்கொண்டு எல்லாருக்கிட்டையும் கோரிக்கை வைப்பாங்க, எங்க கிராமத்துக்கு குடிநீர் வசதி வேணும், சாலை வசதி வேணும். அரசாங்கம் என்ன செய்யும்? மாவட்ட நிர்வாகம் இருக்கட்டும், இல்ல மாநிலமா இருக்கட்டும், இன்னைக்கு செய்யறேன் நாளைக்கு செய்யறேன் தள்ளி போட்டே இருப்பாங்க. பொறுத்து 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 மக்கள் பார்ப்பாங்க. நடக்காம பல வருஷம் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும், பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த காலகட்டத்துல தேர்தல் வரும்போது மக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம். உடனே டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனே ஒட்டியாரும், தேர்தலை புறக்கணிக்காதீங்க. என்ன உங்க கோரிக்கை? எப்ப எங்க கோரிக்கையை உங்ககிட்டே நாங்க பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். எங்க எம்எல்ஏ சொன்னா, எங்க எம்பி சொன்னா, எங்க மந்திரிகிட்ட சொன்னோம், மாவட்ட நிர்வாகத்திட்ட சொன்னோம், நாங்க மாநில நிர்வாகத்துக்கு எழுதி போட்டோம், எதுவுமே நடக்கல, நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம். அப்ப வந்துட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம்? இல்ல நாங்க உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே இறங்குவாரு, நாங்க உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறோம், நீங்க தேர்தலில் ஓட்டு போடுங்க, முடிஞ்ச உடனே உங்க கோரிக்கை நிறைவேற்றி வைக்கப்படும். மக்கள் நம்ப மாட்டாங்க. நான் தான் உங்களை 4 வருஷமா 5 வருஷமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் நீங்க எதுவுமே கண்டுக்கலையே, இன்னைக்கு நாளைக்கு நீ இழுக்க அடிச்சுட்டே இருக்கீங்களே. நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம், நாங்க தேர்தலில் ஓட்டு போடணும்னா உடனே இந்த கோரிக்கை நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொன்ன உடனே டக்கு 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 டக்குன்னு இறங்கி அந்த கோரிக்கை நிறைவேற்றுவாங்க. அப்புறமா மக்கள் ஓட்டு போடுவாங்க. அவங்க தேர்தலை புறக்கணிக்கிறதால தான் அரசாங்கத்துக்கு ஒரு பயம் வருது. ஆகா, ஜனநாயகத்துல இது மிகப்பெரிய பேசு பொருளாகும், இந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்காட்டி இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நமக்கு எதிராக திரும்புவாங்கன்னு பயந்து செஞ்சு கொடுப்பாங்க. எப்படி ஒரு கிராம மக்கள் அவங்க கோரிக்கைக்காக தேர்தல் புறக்கணிப்பை ஏற்படுத்தி ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்றாங்களோ, அதே போலத்தான் ஜனநாயகத்துல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த திமுக செய்யக்கூடிய அட்டூழியத்துக்கு எதிராக நாம ஒரு உரையாடலை கிளப்பணும், உரையாடல் எங்கெங்கன்னு உருவாக்கணும், இது மூலமா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைமை, மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் எல்லார்கிட்டையும் பேசி ஒரு அருமையான முடிவு எடுத்திருக்கிறார். எங்க தலைவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவோட பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த தொண்டர்களை மட்டும் இல்ல, தமிழக மக்கள் எல்லோருமே உடன்படுகிறார்கள். தமிழகத்துல அடுத்தடுத்த சம்பவம் வந்துட்டு ஏற்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு சார். பாலியல் வன்கொடுமைன்றது நிரந்தர தீர்வு இல்லாம இருக்கு. சமீபத்துல அண்ணா யூனிவர்சிட்டி இன்னும் அந்த யார் அந்த சார்ன்ற குற்றவாளிக்காக பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் போராடி வந்திருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கீழ்பாக்கம் மருத்துவமனையில இது போல இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். இளைஞர் ஒருத்தர் மது போதையில போயிட்டு 50 வயது பெண்ணிடம் வந்துட்டு தவறாக நடந்து கொண்டதாக காவல்துறை கைது செஞ்சிருக்காங்களே, உங்க பார்வை என்ன சார்? ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குங்க. மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்னதான் பண்றாங்க? தற்பெருமை மட்டுமே பேசிட்டே உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா தமிழகத்துல பாதுகாப்புங்கிறதே யாருக்கும் கிடையாது. சின்ன குழந்தையில இருந்து பாட்டிங்க வரைக்கும் யாருக்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. அண்ணா நகர்ல ஒரு சிறுமிய கற்பழிச்சு அந்த குற்றத்தை போயிட்டு போலீஸ்ல சொன்னதால அந்த குழந்தையோட, அந்த சிறுமியோட பேரண்ட்ஸ் 2 பேரையும் நியூடா நிறுவனமா நிக்க வச்சு அவங்கள படாது பாடுபடுத்தி அடிச்சு உதைச்சு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரே அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் ரொம்ப பெருசான அப்புறம் தான் கொஞ்சம் இது நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல பாட்டிங்க, வயசானவங்க, அவங்களையும் பிடிச்சி நிறைய பேர் இந்த மாதிரி பண்றாங்க.
வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல, அவங்களையும் பாலியல் சீண்டல். கொஞ்சம் வெளியில ஏதாச்சும் ஒரு பெண் போனா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சுல, வெளியில போன ஒரு பெண்ணை தூக்கிட்டு போய் அங்க வந்துட்டு அவங்கள படாதபடுத்தி கொன்னே விட்டானுங்க. எங்க பார்த்தாலும் இப்படி நடக்குது. உச்சபட்சமா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் சொல்லவே, நான் ப்ரொஃபஸரா இருக்கிறேங்க, எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் சொல்லி. குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படும். அந்த குழந்தை மட்டும் இல்ல, அந்த பெண் குழந்தை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பெண் குழந்தைகளுக்கும் மன ரீதியா அந்த பாதிப்பு வந்துடும். கேம்பஸ்குள்ளவே பாதிப்பு, அங்கேயே பாதுகாப்பு இல்ல, எவ்வளவு கொடுமை. அதனாலதான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொதித்து எழுந்தார். தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை, அதுவும் திமுகவை சார்ந்த ஞானசேகரன்கிற ஒரு அயோக்கியனால பண்ணப்பட்டதால தமிழகம் முழுவதும் வந்துட்டு தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தார். ரொம்ப அவரே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டார். அவருக்கு பர்சனலாவே பெரிய பாதிப்பு உண்டு பண்றச்சு. என்னடா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு. ஒரு திமுக காரன் 20க்கும் மேல கேஸ் அவன் மேல இருக்கு. அப்படி இருந்தும் அப்புறம் எப்பறம் அவன் வெளில இந்த அளவுக்கு சுதந்திரமா சுத்தனான். 1-2 கேஸ் வந்துட்டு உள்ளவங்களையும் தூக்கி உள்ள போடுறாங்களே. ஒரு ஃபேஸ்புக்லயோ, எக்ஸ்லயோ, இன்ஸ்டாவிலயோ ஒரு 18-20 வயசு பையன் ஒரு போஸ்ட் போட்டாவே அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்களே. 20 கேஸ் உள்ள ஒரு பையன் திமுக காரங்கிற ஒரே காரணத்தால சுதந்திரமா வெளில சொத்திருக்கிறான். அவன் மட்டும் உள்ள இருந்திருந்தானா அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த தங்கைக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்திருக்குமா அப்படின்னு பர்சனலா ரொம்ப நொந்து போய் தன்னைத்தானே வருத்திக்கிட்டார். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம எப்படி வருத்திப்போமோ அந்த மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறார். நாளா இந்த அரசியல்ல இருந்தும் கூட ஒன்னும் பண்ண முடியலையே இப்போதைக்கு. இந்த திமுக காரங்க, குறிப்பா இந்த கோபாலபுரம் குடும்பம், ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் தங்களோட குடும்பத்தோட நலனை பத்தி மட்டுமே யோசிக்கிறாங்களே, மாணவிகள், பெண்கள் யாரோட நலனை பத்தியும் பாதுகாப்பை பத்தி யோசிக்கலன்னு மனம் வெந்துதான், நொந்து போய்தான் அந்த மாதிரி தன்னைத்தானே சாட்டையில அடிச்சுக்கிட்டார். தமிழகம் முழுவதும் அது பேசு பொருளாகி, மக்கள் மத்தியில் அது ஒரு விவாதமா ஆகி, இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாம் விழிப்புணர்வு வந்திருக்குது. அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம வந்துட்டு கேள்வி கேட்கிறோம். நீங்க ஒருத்தனை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவனுக்கு போன் வந்ததா பாதிக்கப்பட்ட மாணவி சொல்லியிருக்கிறாங்க. சார்னு இவன் ஒருத்தன்ட்ட பேசினா, அந்த சார் கூட என்னை இருக்க சொன்னா அப்படின்னு எஃப்ஐஆர்லயே அந்த மாணவி பதிவு பண்ணிருக்கிறாங்க. அடுத்ததா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்துட்டு ஒரு எஸ்ஐடி போட்டுச்சு. அந்த எஸ்ஐடி போயிட்டு அந்த மாணவிட்ட விசாரணை நடத்தும் பொழுதும் அந்த மாணவி எஃப்ஐஆர் கொடுக்கும் போது என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்த எஸ்ஐடியும் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி, சார்னு ஒருத்தன்ட்ட பேசினா அவன்கிட்டயும் என்ன அட்ஜஸ்ட் பண்ண சொன்னா அப்படின்னு மீண்டும் அவங்க சொன்னதாக ஊடகத்துல தகவல் வந்துச்சு. அதனாலதான் நாங்க எல்லாருமே யார் இந்த சார்னு கேட்கிறோம். நான் என் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில உதயநிதியை கேட்டேன். நீங்க எங்க எம்எல்ஏ, நீங்க எங்க மந்திரி, யார் அந்த சார், சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் சார்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டன. அந்த போஸ்டரையும் திமுக காரங்களை விட்டு கிளிக்க சொல்லிட்டான். இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவே இவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணி அதுல இருந்தே நாட்டு மக்கள் வெளில வரலங்க. அதை டைவர்ட் பண்றதுக்கு தான் இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஆளுநர் அவர் தேசிய கீதம் தான் பாட சொன்னாரு. இவங்க திட்டமிட்டு அவர் தமிழ் தாய் வாழ்த்தை மதிக்கல, தமிழக சட்டமன்றத்தை மதிக்கல அப்படின்னு போய் சொல்றாங்க. அவர் தமிழ் தாய் வாழ்த்து பாடும் பொழுது பக்தியோட எழுச்சி நின்று கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அடுத்ததா தேசிய கீதம் போட சொன்னாரு. தேசிய கீதம் இசைக்கப்படல, அதனால வெளில போனார். அந்த இஷ்யூவை பயன்படுத்தி திட்டமிட்டு இந்த இஷ்யூவை உருவாக்கி அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை வந்துட்டு பண்ணப்பட்டாங்கல்ல ஒரு திமுக காரரால, அதுல இருந்து டைவர்ட் பண்ணாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா சீமான் அவர்கள் இப்ப இந்த ஈவே ராமசாமி அவர்கள் குறித்து சில கருத்துக்களை சொன்னார். அதை வச்சு டைவர்ட் பண்ணாங்க. இது நடந்துகிட்டு இருக்கும் போது இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நமக்கு சந்தோஷம்ப்பா, அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் கண்டிப்பா மக்களை மறந்துட்டாங்கன்னு நினைச்சா இவங்க இப்படி நடிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, பொலிட்டிக்கலை தான் இப்படி பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணுமா இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இதே கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு மருத்துவமனையில ஒரு இளைஞன் உள்ள போய் ஒரு டாக்டர் மேல உள்ள கோபத்துல ஹாஸ்பிட்டலுக்குள்ள கத்தியால குத்தணும்ல. அப்ப வந்துட்டு என்ன சொன்னீங்க, மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாரும் குரல் கொடுத்தோம், மருத்துவர்களும் குரல் கொடுத்தாங்கல்ல. இனிமேல நாங்க ஸ்ட்ரிக்டா இருப்போம்னு சொன்னீங்களே. இன்னைக்கு என்ன சார் நடக்குது? கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில உள்ள போய் பெண்கள் வார்டுல ஒரு காமுகன் 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியை பாலியல் ரீதியில சீண்டிருக்கான். என்ன கொடுமை இது சார்? அப்ப என்ன சார் பண்றீங்க நீங்க? மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் உங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் என்னதான் பண்றீங்க? உங்களுக்கு திறமை இருந்து ஆட்சி நடத்துங்க, இல்லைன்னா ஆட்சியை விட்டு போங்க சார். எங்க பெண்கள், எங்க சகோதரிகள், எங்கள் தங்கைகள், எங்க அக்காக்கள், எங்க தாய்மார்கள் எவ்வளவு நாளைக்கு தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறது? அதே பாலிமர் நியூஸ்ல இன்னொன்னு வந்து இருக்குது. சொல்லும் பொழுது உள்ள போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள லேடிஸ் வார்டுல இருந்த ஒரு பெண்ணை பாலியல் சீண்டல் பண்ணிருக்கிறான். அதே போல புத்தாண்டு தினத்திலையும் ஏற்கனவே ஒரு மருத்துவ கல்லூரி மாணவி ஒருத்தருக்கு பாலியல் சீண்டல் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாலிமர் நியூஸ்ல வந்திருக்குது. ஏற்கனவே டிசம்பர் மாசம் 23ஆம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில உள்ள ஒரு மாணவிக்கு பாலியல் சீண்டல்.
அதுக்கப்புறமா புத்தாண்டுல ஜனவரி 1 ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு அப்படிதான் எடுத்துக்கிறோம் பாலியல் சென்டர்ல கொடுக்கப்பட்டதா பாலிமர் நியூஸ் இன்னைக்கு தகவல் போட்டிருக்கு. அதே போல இன்னைக்கு பார்த்தோம்னா கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி உள்ள போய் பெண்கள் வார்டுல அங்க இருக்க எப்படி சார் பெண்கள் வார்டுக்குள்ள ஒரு காமகன் உள்ள போக முடியும், ஒரு ஆண் போக முடியும்? அங்க இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பாலியல் சென்டர் வந்துட்டு கொடுத்திருக்கிறான் ஒருத்தன். இப்ப பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது இப்படிதான் தொடர்ந்து மோசமாவே இருந்துட்டு இருக்குமா? நான் திரும்பவும் சொல்றேன், இந்த திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு விஷயமா இவங்க கவனமே செலுத்த மாட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், சட்டம் ஒழுங்கு சீர்படணும், தமிழகத்துல அமைதி நிலவணும், பெண்களை சுதந்திரமா எங்கனால வெளில போகணும்னா ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு, இந்த திமுக ஆட்சியை விட்டு அகற்றப்பட வேண்டும். வேற வழியே கிடையாது. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஸ்கூல்லயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஸ்கூலுக்குள்ள போய் டீச்சரை ஒருத்தன் கத்தியால குத்தி கொள்ளுவான். வீட்டிலையும் பாதுகாப்பு இல்ல, வெளியிலயும் பாதுகாப்பு இல்ல, யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயும் பாதுகாப்பு இல்ல, ஹாஸ்பிட்டல்லையும் பாதுகாப்பு இல்லைன்னா என்னதான் ஆகிறது பெண்கள்? திறனற்ற திமுக அரசாங்கம், சுயநல ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அரசாங்கம் பதவியை விட்டு விலக வேண்டும். இல்லையெனில் தமிழக மக்கள் 2026 திமுக சார்பிலையும் திமுக கூட்டணி கட்சி சார்பிலையும் யார் போட்டியிட்டாலும் ஒரு தொகுதியில கூட ஒரு கேண்டிடேட் கூட டெபாசிட் வாங்க முடியாது.